உழைப்பு பிரிவினை, நெசவு, தச்சு, குயவு இது போன்ற உழைப்புகள் எல்லாம் பார்த்தோம். அவற்றில் உற்பத்தியாகும் பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று பரிவர்த்தனையில் ஈடுபடுவதை பார்த்தோம். அவர்கள் தங்கள் உடைகளை தாங்களே தைத்து கொண்டு உபயோகித்து கொண்டாலோ அல்லது தங்கள் அணியும் செருப்புகளை தாங்களே தைத்து கொண்டு தாங்களே உபயோகித்து கொண்டாலோ இந்த செருப்பு தைக்கும் உழைப்பு, ஆடை தைக்கும் தையல் உழைப்பு போன்றவை அவர்களுடைய உழைப்பிலேயே அடங்கியிருப்பதாக அர்த்தம். அது இன்னும் சுதந்திரமான உழைப்பாக மாறவில்லை. தையல் உழைப்பு சுதந்திரமான உழைப்பாக மாறிவிட்டால் அவர்களுக்கு தேவையான ஆடைகளை அளந்து தைப்பதற்கு அந்த தையல்காரருக்கு அவருக்கு தேவையான பொருளை பரிவர்த்தனை மதிப்பாக கொடுக்க வேண்டும். அதேபோல் செருப்பு தைக்கும் தொழிலும் சுதந்திர தொழிலாக மாறும் பொழுது அதற்கு பரிவர்த்தனை மதிப்பு ஏற்படுகிறது. இவ்வாறு பலவிதமான உழைப்பு பிரிவினைகள் ஏற்படுகிறது. இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான உழைப்பு பிரிவினைகள் இருக்கிறது. ஒரே தொழிற்சாலையில் பலவிதமான செக்ஷன்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு செக்ஷனிலும் ஒவ்வொரு வேலை நடந்து கொண்டிருக்கும். அதற்கு எந்த பரிவர்த்தனை மதிப்பும் இருக்காது. எல்லா செக்ஷனும் முடிந்து வெளியே வந்த பிறகு அதற்கு பரிவர்த்தனை மதிப்பு உற்பத்தி எல்லாம் முடிந்த பிறகு ஏற்படும். ஆனால் ஆதி சமுதாயத்தில் உழைப்பு பிரிவினை அன்றைய சமுதாயத்திலே இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து கும்பலாக வேட்டையாடி மாம்சத்தை கொண்டு வந்து எல்லோரும் சமையல் செய்து பங்கிட்டு கொண்டார்கள். பிறகு ஆண்கள் மட்டும் வேட்டைக்கு செல்வதும் பெண்கள் சமையல் செய்வதுமான உழைப்பு பிரிவினை ஏற்பட்டது. பிறகு பசுக்களை வளர்த்து பால் உற்பத்தி செய்ய கற்றுக்கொண்டார் ஒருவர். இவர்களுடைய உழைப்பு பிரிவினை இரண்டாவது உழைப்பு பிரிவினை. மூன்றாவது மீன் பிடிக்க கற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இந்த வேட்டைக்கு சென்றவர் தான் கொண்டு வந்த மாம்சம் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது கணக்கில் வராது. அதேபோல் பசு வளர்ப்பவர் பாலை அதிகமாக கொண்டு வந்தாலும் கம்மியாக கொண்டு வந்தாலும் அது கணக்கில் வராது. மீன் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கணக்கில் வராது. ஏனென்றால் அந்த சமுதாயத்தில் பரிவர்த்தனை மதிப்பு இருக்காது. வெறும் உபயோக மதிப்பு மட்டும்தான் இருக்கும். எனவே தான் அதை ஆதி கம்யூனிஸ்ட் சமுதாயம் என்று அழைக்கப்பட்டது.